அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும், அவனுக்கே சொந்தமானது. அல்லாஹ் முழு உலகத்தையும் அவனுக்கு விருப்பமான முறையில படைச்சி அவனுக்கு விருப்பமான ஒரு முறையில் அல்லாஹ் அந்த உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். உலகத்தை படைக்கிறதுக்கும் அல்லாஹ் யாருக்கிட்டையும் தேவைப்படவும் இல்லை. இந்த உலகத்தை ஒரு நாள் நிச்சயமா அழிக்க போறான். அந்த நாள்ல அல்லாஹுக்கு யார் உதவியும் தேவையும் இல்லை. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அது மஹ்லூக் தான், அது படைக்கப்பட்டது தான். அதை படைச்ச காலிக் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உலகத்துல மனிதர்கள் எங்கட திறமையால நாங்க உருவாக்கினது, எங்கட முயற்சியால் உருவாக்கினது, எங்கட படிப்பால கண்டுபிடிச்சது, நாங்கத்தான் பெரிய வல்லரசு, நாங்கத்தான் பெரிய செல்வந்தர்கள், நாங்கத்தான் பெரிய படித்தவர்கள், நாங்கத்தான் உலகத்தை ஆட்சி செய்யறோம் என்று அவர்கள் என்ன பெரிய கூத்து காட்டினாலும் அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய ஆட்சி எனக்கு சொந்தமானது, உலகத்துடைய படைப்பு என்றது நான் படைத்தது. இந்த உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் சொந்தக்காரன் நான் தான். என்னுடைய நாட்டப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ற நாட்டம் இல்லாம இந்த உலகத்துல மனிதர்களால எந்தொன்றும் செய்யவும் முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி வழங்கப்படுகிறான், மனிதர்கள் சக்தி இல்ல, மனிதர்கள் பலகீனமானவங்க, மனிதர்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களால் ஒரு இடத்திலிருந்து எழும்பி நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உலகத்துடைய பெரும் பெரும் ஆட்சியா சொந்தக்காரன் ரப்பு மட்டும்தான். உலகத்துடைய வெயிலா சொந்தக்காரன் ரப்பு மட்டும்தான். உலகத்துடைய இருளா சொந்தக்காரன் ரப்பு மட்டும்தான். சந்தோஷமா அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு கவலை அல்லாஹுடைய புறத்திலிருந்து வாரது, நோயா அல்லாஹுடைய புறத்திலிருந்து வாரது. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி அல்லாஹுடைய முடிவு மட்டும்தான் நடக்க போகுது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துذில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், நபியே நீங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, மாலிகுல் முல்க், மாலிகுல் முல்க், யாரெல்லாம் நான் அரசர்கள் என்று சொல்றாங்களோ, நான் தான் உலகத்துடைய அரசன், எனக்கு கீழே தான் இந்த நாடுடைய ஆட்சி இருக்குது, எனக்கு கீழே தான் இந்த ஊருடைய ஆட்சி இருக்குது, யாரெல்லாம் நான் அரசன் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, மாலிகுல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன், அந்த அரசாட்சியை கொடுத்தது அந்த அல்லாஹ் ஒருவன் என்றதை சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். நினைக்கலும் மக்கள், எங்கட படிப்பால நாங்க அரசாட்சி எடுத்தோம், எங்கட முயற்சியால் எடுத்திருக்கிறோம், எங்கட செலவழிப்பால் எடுத்திருக்கிறோம், எங்கட திறமையால் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்ல, இல்ல இல்ல, நான் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். மாலிகுல் முல்க் அல்லாஹ் மட்டும்தான். து'த்தில் முல்க மன் தஷா, ரப் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ ஆட்சியுடைய புட்டோட்ல கொண்டு போய் திருப்பாற்றான். ஆட்சியுடைய புட்டுவம் என்றது அல்லாஹ் நாடின மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. அல்லாஹுடைய நாட்டம் யாருக்கு ஈக்குதோ அவரு போய் தங்க உட்காருவாரு. யாரெல்லாம் ஆட்சியில் உட்கார்ந்ததும் பின்னால நினைக்கிறாங்களோ இது இதுக்கு பின்னால நிரந்தரமானது, நாங்க நிரந்தரமாக இருந்துருவோம், எங்களுக்கிட்ட இதுக்கப்புறம் கல்டேலா என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட இருந்து நினைக்கிறோமோ அவங்களுக்கிட்ட இருந்த ஆட்சியை நாங்க புடுங்கி எடுக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க நாங்க நினைச்சதனால் ஆட்சி அடைஞ்சோம் என்று, அல்லாஹ் சொல்றான், உங்களோட நினைப்பால் ஆட்சி கிடைக்கல, நான் ஆட்சியை தந்திருக்கிறேன். ஆட்சி எடுத்ததன் பின்னால் நினைக்கிறாங்க எங்கட முடிவு நாங்க எவ்வளவு காலமும் இருப்போம் என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, உங்களுக்கு தந்த ஆட்சிய நாங்க நினைச்சா அதை கலட்டியும் எடுப்போம். அல்லாஹ் இந்த இடத்துல பாவிச்ச ரெண்டு வார்த்தையும் வித்தியாசமானது. அல்லாஹ் சொல்றான், நாங்க ஆட்சியை கொடுக்கிற நேரம் சில நேரம் லேசாக கொடுத்திருப்போம், அவரு கஷ்டப்படாம ஆட்சி வந்திருக்கும், அவரு கஷ்டப்படாம அந்த ஊர்ல தலைவராக இருப்பாரு. அல்லாஹ் சொல்றான், லேசாக கொடுத்தோம், லேசாக கொடுத்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எடுக்கக்கூடிய நேரம் எப்படி எடுக்கிறோம் என்றதையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, எடுக்கிற நேரம் லேசாக எடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், நாங்க எடுக்கிற நேரம் ஆட்சிய புடுங்கி எடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
கொடுக்கிற நேரம் லேசாக கொடுத்தோம், வெற்றி கொண்டாங்க. எடுக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான் நாங்க புடுங்கி எடுப்போம். வேன் அதை லேசில தர மாட்டாங்க, அதை லேசில ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கேட்கப்பட்டுச்சு கிட்டால, பணத்துடைய மோகம் பயங்கரமானதா, ஆட்சி பதவியுடைய மோகம் பயங்கரமானதா? சொன்னாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பதவி மோகம் பயங்கரமானது, பதவியுடைய மோகம் பயங்கரமானது. அந்த பதவியை அடையிறதுக்கும் தான், அடைஞ்ச பதவியை வெற்றி கொள்றதுக்கும் அந்த பணத்துல எவ்வளவு வீணாக்க தயாராகுவான் மனிதன். அதான் தான் ரப்ப அல்லாஹ் சொல்றான், ஆட்சியை நாங்க கொடுக்கறத லேசாக கொடுப்போம், ஆனா எடுக்கக்கூடிய நேரம் அதை புடுங்கி கலட்டி எடுப்போம் என்று அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். சில மக்களுக்கு அல்லாஹ் உலகத்துல கண்ணியத்தை கொடுக்கிறான், நினைக்கிறாங்க கண்ணியம் நான் படித்த படிப்பால கிடைச்சிச்சு, நான் சம்பாதிச்ச சம்பாதிப்பால கிடைச்சிச்சு, நான் நல்ல ஒரு இடத்துல நிக்காஹ் செஞ்சதால கிடைச்சிச்சு, ஏண்ட புள்ள இன்னென்ன டிகிரிய முடிச்சதுனால கண்ணியம் கிடைச்சிச்சு. அல்லாஹ் சொல்றான், இல்ல உங்களோட கண்ணியம் நீங்க இதனால கிடைக்கல, உங்களுக்கு கண்ணியம். அல்லாஹ் எப்படி வழங்கப்படுத்துறான், ரப்ப அல்லாஹ் யாருக்கு கண்ணியத்தை நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை காலடியில கொண்டு சேர்க்கிறான். கண்ணியமும் நான் தந்ததுதான், உங்களோட பெரிய முயற்சியால திறமையால நீங்க அடைஞ்சது கண்ணியம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் தந்தேன், அதனால கண்ணியமாக வாழ்றீங்க. சில மக்களுக்கு அல்லாஹ் கஷ்டங்களை கொடுக்கிறான், கஷ்டங்களின் மூலமாக அவங்க சமூகத்துல சில நேரம் ஒதுக்கப்பட்டு பார்க்கப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், யார நாடுறோமோ அவங்கள நாங்க சில நேரம் கேவலப்படுத்துவோம் பூமிக்கு மேலால. அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சொல்றான், எல்லா நலவுகளும் எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான், யாருக்கு எந்த ஒரு சக்தியும் இல்ல பூமிக்கு மேலால. யாரெல்லாம் நாங்க சக்தியாளர் என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களோட சக்தி அது நான் தந்தது, அது எனக்கு சொந்தமானது, ஏன கண்ட்ரோலுக்கு கீழால உங்களோட சக்தி இருக்குது. நீங்க யோசிக்கிற யோசனை அது ஏன கண்ட்ரோலுக்கு கீழால இருக்குது, நீங்க பாக்குற பார்வை ஏன கண்ட்ரோலுக்கு கீழால இருக்குது, நீங்க பேசுற பேச்சு ஏன கண்ட்ரோலுக்கு கீழால இருக்குது, நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஏன கண்ட்ரோலுக்கு கீழால இருக்குது. எல்லாத்தையும் நான் ஏன கையில வச்சுட்டு இருக்கிறேன். யாருக்கும் அதுல சொந்தம் கொண்டாட முடியாது, யாருக்கும் அது நிரந்தரமானதல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு இவ்வளவையும் தந்தது அல்லாஹ் மட்டும் தான் பூமிக்கு மேலால. இவ்வளவும் தந்தது அல்லாஹ் மட்டும் தான், யாருடைய முயற்சியை கொண்டும் கிடைக்கல. தாயுடைய கற்பறையில் இருந்தும் ஒரு காலம் எப்படி இருந்தோம், யாருக்கும் எப்படி இருந்தது என்று கூட தெரியா, வெறுமனே இந்திரிய துளி என்று செல்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரண இந்திரிய துளி இவ்வளவு பெரிய மனிதனாக மாறுறது யாருடைய ஏற்பாடு? இயற்கையுடைய ஏற்பாடா இல்ல, டாக்டருடைய ஏற்பாடா இல்ல, தாயுடைய ஏற்பாடா இல்ல, யாருடைய ஏற்பாடு? அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்திரிய துளி மனிதனாக மாறுது, அல்லாஹுடைய முடிவு அல்லாஹ் மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய முடிவு அல்லாஹ் மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனாக பெண்ணாக மாற்றுறது ரப்புடைய முடிவு. ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் யாரு கொடுத்த தோற்றம்? ஃபேஸ் கட் என்று சொல்றோம், யாரு தந்தது? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும், உங்களுக்கு தேவையான அந்த ஃபேஸ் கட்ட ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் அல்லாஹ் செஞ்சான். அல்லாஹ்வுடைய முடிவு உங்களோட ஃபேஸ் கட். அல்லாஹ்க்கு எப்படி தேவையோ அப்படி அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். சிலர்களை வெள்ளையாகவும் இன்னும் சிலர்களை நிறம் குறைந்தவர்களாகவும் அல்லாஹ் படைத்தது அல்லாஹுடைய முடிவு, அது அல்லாஹுடைய ஏற்பாடு. அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஏற்பாடு யாரு விளங்குவாரு? எல்லாருக்கும் இந்த ஏற்பாடை விளங்கவும் மேலா. இந்த ஏற்பாடு அல்லாஹ் தான் செய்யறான் என்றது எல்லாருக்கும் விளங்கலா, எல்லாரும் விளங்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு அதை விளங்கக்கூடிய சக்திய மனிதன் உள்ளத்திலிருந்து கல்றதுக்குண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது, அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையை விட்டும் மனிதனை தூரமாக்குறதுக்கு, மனிதன் சிந்தனைகள் அஸ்பாபின் பக்கம் திரும்பணும் என்றதுக்காக வேண்டி பூமிக்கு மேலால பயங்கர முயற்சி நடக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட சிந்தனைகள் எப்படி மாற்றப்பட்டிருக்கு கேட்டா,
எங்களோட சிந்தனைகள் ஒரு விதமான ஸ்டைலுக்கு மாற்றப்பட்டு கொண்டு வருது நாளுக்கு நாள். எப்படியாப்பட்ட சிந்தனைகள் என்று கேட்டா, துனியாவுடைய பொருட்கள் எவ்வளவு கூடுதோ அதை கொண்டு நாங்க கண்ணியத்தை முடிவு செய்யறோம். துனியாவுடைய பொருட்கள் கூடுறத வச்சு நாங்க ஒரு மனிதண்ட கண்ணியத்தை முடிவு செய்யறோம். ஏன்? எங்களோட சிந்தனைகள் அதன் பக்கம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களோட படிப்பை வச்சு நாங்க முடிவு செய்யறோம், இவர் கண்ணியமானவர், இன்னென்ன டிகிரி வாழ்க்கையில முடிச்சிருக்கிறாரு. சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையான கண்ணியம் இவருடைய செல்வம் பெருக்கிறத கொண்டு இல்ல, இவருடைய துனியாவுடைய படிப்பு மேல போறத கொண்டு கண்ணியம் இல்ல. எந்த அளவுக்கு அல்லாஹ்வால தான் நடக்குது என்ற கண்ணியம் உள்ளத்துல வருமோ, எந்த சிந்தனை வருமோ, அந்த அளவுக்கு கண்ணியமானவர், அந்த அளவுக்கு உயர்ந்தவர், அந்த அளவுக்கு சிறப்பானவர். எந்த அளவுக்கு அல்லாஹுடைய மகத்துவம், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய பெரும் தன்மைகள் உள்ளத்திலிருந்து கழட்டப்படுமோ, உள்ளத்திலிருந்து தூரமாகவே இவர் யோசிக்கிறாரு, ஏன திறமையால நான் இவ்வளவு சாதிச்சிருக்கிறேன், ஏன முயற்சியால் இவ்வளவு சாதிச்சிருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்தால் இவ்வளவு சாதிச்சிருக்கிறேன், என்னுடைய படிப்பால இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன் என்று ஒருத்தர் நினைப்பாராக இருந்தால், இல்ல இல்ல, அது அவருடைய தவறான கருத்து. அவரால் நடக்கல, அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். இவ்வளவு பெரிய படிப்பு அல்லாஹ் கொடுத்தது, இவ்வளவு பெரிய செல்வம் அல்லாஹ் கொடுத்தது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க யோசிக்கிறோம், சஹாபாக்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு எப்படி போனாங்க வாழ்க்கையில, இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி அடைஞ்சாங்க வாழ்க்கையில. நாங்கத்தானே செல்றோம், அவங்க கிட்ட துனியால ஒன்றுமே ஈக்கல்ல, துனியால ஒரு ஏற்பாடும் ஈக்கல்ல. நாங்க இன்றைக்கு உலகத்துல வெற்றியாளர்கள் யார் என்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட வச்சிருக்கிறோம். வெற்றியாளர் யார், who is the success person, வெற்றியாளர் யாரு என்று பாக்குறதுக்கு நாங்க ஒரு செக்லிஸ்ட வச்சிருக்கிறோம். அதுல நாங்க முதலாவது வச்சிருக்கிறது யாருக்கிட்ட பெரிய பணம் ஈக்குதோ ஒரு வெற்றியாளர். இரண்டாவது வச்சிருக்கிறோம் யாரு நல்லா படிச்சிருக்கிறார் ஒரு வெற்றியாளர். மூணாவது வச்சிருக்கிறோம் யாருக்கிட்ட நல்ல ஒரு வாகனம் ஈக்குது அவர் வெற்றியாளர். நாலாவது வச்சிருக்கிறோம் யாருக்கிட்ட பெரிய ஒரு வீடு ஈக்குது அவர் வெற்றியாளர். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே செக்லிஸ்ட் எடுத்து நாங்க பெரும்பான்மையான சஹாபாக்களை போட்டு பார்த்தோம்னா ஏனோட பார்வையில அவங்க தோல்வியாளர்களாகத்தான் இருந்திருப்பாங்க. ஏன்? அந்த சஹாபாக்கள் கிட்ட பெருசாக பணமும் இருக்கல்ல, பெரிய வீடுகள் ஈக்கல்ல, பெரும் பெரும் வாகனங்கள் ஈக்கல்ல, பெரும் பெரும் தொழில் ஈக்கல்ல. ஆனா சஹாபாக்கள் மௌத்துடைய சந்தர்ப்பம், கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக மௌத்தா போறேன். அந்த சஹாபாக்கள் கிட்ட இருந்தது வெறுமனே ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுக்கப்பட்ட தீன் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான். பெரும் பெரும் ஆட்சிகளை அவங்களோட காலடிக்கு கொண்டு சேர்த்தது என்னது? சஹாபாக்களோட பணமா, சஹாபாக்களோட உடம்புடைய சக்தியா, சஹாபாக்களோட பெரும் பெரும் திட்டங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி அவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால ஒன்றுமே இல்லாதவங்களை போல மாறுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, அந்த சஹாபாக்களுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய தொடர்பை தவிர வேறொன்றும் கிடையாது. ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கைய நாங்க எடுத்து பார்த்தோம்னா அந்த சஹாபாக்களுக்கு வந்த கஷ்டங்களுடைய நேரங்கள் அது பைனான்சியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில பொருளாதார சிக்கல் வருவது, அவங்களோட வாழ்க்கையில நெருக்கடி உண்டாகவே, எதிரிகளின் மூலமாக தாக்கப்பட போறாங்க. இந்த கட்டங்கள்ல சஹாபாக்கள் கையாண்டது துனியாவுடைய எந்த ஒரு அஸ்பாபும் இல்ல, மாற்றமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான். அல்லாஹோட இருந்த தொடர்பு, அல்லாஹ் உதவிகள் இறக்கிக் கொண்டே இருந்தான் சஹாபாக்களுக்கு. இன்றைக்கு கவலையான நிலம் என்னன்னு கேட்ட உலகத்துல எதற்காக வேண்டி அல்லாஹ் என்னைய உங்களை தெரிவு செஞ்சானோ அந்த பொறுமதியை நானும் நீங்களும் விளங்காம வாழ்ந்துட்டு மட்டும்தான். நாங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சா எங்கள்கிட்ட எது பொறுமதியாக விளங்குது என்று சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை செல்லுவோம். எங்களோட பெரும்பான்மையானவங்க செல்லுவாங்க என்னன்னு கேட்டா துனியாவுடைய பொருட்களோட பொறுமதியை மட்டும் பேசுவாங்க. உங்ககிட்ட என்ன பொறுமதி? அவர் சொல்வாரு என்னோட படிப்பு சரியான பொறுமதி. இன்னொருத்தர் சொல்வாரு நான் கெட்டின வீடு சரியான பொறுமதி. இன்னொருத்தர் என்னுடைய வாகனம் சரியான பொறுமதி.
இன்னொருத்தர் என்னுடைய தொழில் சரியான பொறுமதி. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில பொறுமதி இல்ல. அல்லாஹ் ஒரு விடயத்துக்காக வேண்டி என்னை அவங்களே தெரிவு செஞ்சு பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தெரிவின் பேர்ல வந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த தீனுக்காக வேண்டி நாங்க ஒவ்வொருத்தரையும் புரட்சி எடுத்து இந்த தீனை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை எப்படி தந்தோம் தெரியுமா? உங்களே பொறுக்கி எடுத்து தந்திருக்கிறோம், உங்களே சூஸ் பண்ணி தந்திருக்கிறோம், உங்களே நாங்க சூஸ் பண்ணி எடுத்து தந்திருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எப்படி பேசுறது? என் உம்மம் வாப்பா முஸ்லிம் என்றதால நான் முஸ்லிம் இல்ல, ஒரு நாளும் இல்ல. எங்கட குடும்பத்துடைய பரம்பரை நாங்க முஸ்லிம் என்றதனால நாங்க முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், நாங்க தெரிவு செஞ்சவங்களே முஸ்லிமாக பிறக்க வச்சிருக்கிறோம். எங்கட தெருவுல நீங்க பிறந்திருக்கிறீங்க, எங்கட தெருவு நீங்க முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு உதாரணம் எதை போல கேட்டா, இன்றைக்கு உலகத்துல எப்படியாப்பட்ட நிலைமை மாறிக்கொண்டிருக்கேன்னு கேட்டா, எத்தனையோ தாயும் தந்தையும் முஸ்லிம் தான், உம்மம் வாப்பா முஸ்லிம் என்ற சந்தேகம் இல்ல. ஆனா மகன் நாஸ்திக கொள்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. உம்மம் வாப்பா முஸ்லிம், மகள் நாஸ்திக கொள்கை இருக்கிறார். அவரை கேட்கிறாரு, அல்லாஹ் அப்படி என்றா யாரும் இல்லை, இதெல்லாம் சும்மா பொய் என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் மாறக்கூடிய ஒரு கட்டத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு இனோஜி மட்டும்தான், யூனிவர்சல், இந்த உலகம் பிரபஞ்சம் மட்டும்தான் உண்மை என்று இன்றைக்கு உலகத்துல பிரெயின் வாஷ் பண்ணப்படக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த தீன் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை நான் தெரிவு செஞ்சு தந்திருக்கிறது உண்மை, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அல்லாஹ் முடிக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க பிறக்கிற நேரம் தெருவில ஒரு முஸ்லிமாக பிறந்தீங்க, சூஸ் பண்ணி எடுத்து இஸ்லாத்தை தந்து அனுப்பினேன். ஆனா நீங்க திரும்பி போகக்கூடிய நேரம் உண்டிக்குது, எனக்கிட்ட திரும்பி வந்து அடையணுமே, என்னைய வந்து சந்திக்கக்கூடிய நாள் உண்டிக்குது. அந்த நாள்ல நீங்க ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுடைய விசுவாசத்தோட நீங்க வாரத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க என்பதா அல்லாஹ் சொல்றான். வார நேரம் ஃப்ரீயா கிடைச்சிச்சு, போற நேரம் ஃப்ரீயா கிடைக்காது. கலிமா என்றது வார நேரம் ஃப்ரீயாக கிடைச்சிச்சு, போகக்கூடிய நேரம் அல்லாஹ் சொல்றான் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். என்னத்துக்கு என்று கேட்டா, வந்த கலிமாவை பாதுகாத்து அதே கலிமாவோட திருப்பி போறதுக்கு, அதே பாக்கியத்தோட ரிட்டர்ன் அல்லா கிட்ட பேசி, அல்லாஹ் நீ தந்தாய் கலிமாவை, அதோட வாழ்ந்தேன், வாழ்றதுக்கு முயற்சி செஞ்சேன், உன்னோட உதவியை கொண்டு இன்றைக்கு அதோட ரிட்டர்ன் வந்திருக்கிறேன். எப்ப இந்த உணர்வு உண்டாகாதோ, எனக்கு கிடைச்ச இஸ்லாம் கிஃப்டாக அல்லாஹ் தந்திருக்கிறான், இது ஆக பொறுமதியான ஒரு கிஃப்ட் பூமிக்கு மேலால, இது அல்லாஹ்வால தரப்பட்ட தேர்ந்தெடுக்கு தரப்பட்ட ஆகப்பெரிய கிஃப்ட் என்று ஒருத்தர் விளங்க மாட்டாரோ அது வரைக்கும் அவர் ஈமான் உழைப்ப செய்ய மாட்டாரு, ஈமானுடைய முயற்சி செய்ய மாட்டாரு. ஏன்? அவருக்கு அதுல பொறுமதி தெரியா, அவருக்கு துனியாவுடைய பொறுமதி தெரியும், துனியாவுக்கு முயற்சி செய்வாரு. தீண்ட பொறுமதி தெரியா, அதற்கு முயற்சி செய்ய மாட்டாரு. இன்றைக்கு உலகத்துல முழு உலகமும் எந்த ஒரு நாடும் விடுதலைக்கு இல்ல, முழு பேரும் தடமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, முழு பேரும் உள்ளத்துல நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முழு பேரும் நினைக்கிறாங்க எங்கட நிம்மதி என்றது வெறுமனே பணத்துல மட்டும் தான் நீக்குது, எங்கட நிம்மதி என்பது எங்கட துனியாவுடைய ஏற்பாட்டுல மட்டும் தான் நீக்குது என்று ஒரு விதமான டிப்ரெஷனான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முழு பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடந்த ஆகப்பெரிய கவலையான விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை உள்ளத்துல இருந்து கழட்டி துனியா உள்ளத்துல கொண்டாந்து சேர்த்து முடிஞ்சு. இப்ப அந்த சஹாபாக்கள் அந்த துனியாவை உள்ளத்திலிருந்து கழட்டி அல்லாஹ்வை கொண்டாந்து உள்ளத்துல சேர்த்தாங்க. போற இடமெல்லாம் தீன் ஹயாத் ஆகிச்சு, தீனுடைய வெளிச்சம் உண்டாகிச்சு, தீனுடைய மலர்ச்சி உண்டாகிச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு உலகத்துல எப்படி நானும் நீங்களும் இஸ்லாமிய தோற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இஸ்லாமிய தோற்றத்துல
எங்கட சொந்த அமல்களை மட்டும் கொண்டு போதுமாக்கி வாழ்ந்து கொண்டு நாங்க நிம்மதியாக இருக்கிறோமோ, அதே போல எத்தனையோ இஸ்லாத்துல பிறந்தவங்க, எத்தனையோ கலிமா ஏற்றுக்கொண்டவங்க, அதே இஸ்லாத்துல இருந்தவங்க இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் விட்டும் தூரமாகி அவங்க எந்த நிலைமைக்கு பேசிட்டாங்கன்னு கேட்டா, உலகத்துல மார்க்கம் என்ற ஒன்று இல்லை என்ற அளவுக்கு பேசி சேர்ந்துட்டாங்க. ஏன் காரணம்? எங்கட அமலை கொண்டு போதுமாக்கி உட்கார்ந்ததனால நடந்த விளைவு. உலகத்துல பெரும்பான்மையான வாலிபர்கள், பெரும்பான்மையான பெண்கள், சகோதரிகள் தீனுடைய டேஸ்ட் இல்லாம, கலிமாவுடைய பொறுமதி விளங்காம அல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியிறதே பெரிய நியமத். உலகத்துல ஒருத்தர் கொண்டும் கொடுக்கப்படல. உலகத்துல அவருடைய நாக்குல அல்லாஹ் 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 என்ற வார்த்தை மட்டும் தான் அதாக பெரிய நியமத் உலகத்துல. ஏன்? முழு உலகத்துடைய சொந்தக்காரன அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறான். வேறொன்றும் அவர்கிட்ட இல்லை, அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறான். சகோதரர்களே, அவர் பாக்கியசாலி, அவர் பெரிய நியமத் கொடுக்கப்பட்டவர், அவர் பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒருத்தருக்கு முழு துனியாவுடைய எல்லா செல்வங்களும் காலடியில கொண்டு குமிக்கப்பட்டிருக்குது. அவர் நினைச்ச மாதிரி வாழலாம், அவர் நினைச்ச முறையில் இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட அல்லாவும் இல்ல, அல்லாவுடைய சிந்தனையும் இல்லை அவர்கிட்ட. இந்த ரெண்டு பேர்ல பொறுமதி யாருண்டா? அல்லாஹ் விளங்கினோட தான் பொறுமதி. அந்த அல்லாஹ்வை யார்ட உள்ளம் விளங்குமோ, யார்ட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமோ, அவங்க உண்மையிலே பொறுமதியானவங்க, அவங்க தான் கண்ணியமானவங்க, அவங்க தான் சங்கையானவங்க. அந்த அல்லாஹ் இன்றைக்கு எங்கிருந்து கழட்டப்படுவது உள்ளத்துல? அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்கிருந்து கழட்டப்படுவது? ஒரு புள்ள தன்னுடைய தாயுடைய கற்பறையில உருவாயின நிமிஷத்திலிருந்து அந்த புள்ள வளரும் வரைக்கும் உண்டான முயற்சி உலகத்துல அல்லாஹ் கிட்ட இருந்து இந்த மனிதனை தூரமாக்குறதுக்கு உண்டான முயற்சி. அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்கணும், அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்கணும் என்ற முயற்சி நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளாந்த முயற்சி நடக்குது, திட்டம் போடப்படுவது. யஹூதிகள் எழுதுறாங்க, முஸ்லிம்கள்ல நாங்க யாரை பார்த்தும் பயப்படல. இப்ப உலகத்துல யாருடைய சிந்தனையும் இல்லை எங்களுக்கு. 5 நேரம் தொழுகிறவரு, அவரை பத்தி எங்களுக்கு நத்திங், அவரை வழி கிடைக்கிறது லேசி. ஜகாத் கொடுக்கிறவர் எங்களுக்கு வழி கிடைக்க இயலும், ஹஜ்ஜி செய்யறவர் எங்களுக்கு வழி கிடைக்க இயலும், பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு சாரார், அவங்க தான் கஷ்டம், அவங்களத்தான் நாங்க டாக்கெட் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிடைக்கிறாங்க இல்ல. அவங்க யாருன்னு கேட்டா, தாண்ட ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய மக்கள் கஷ்டம் என்பதாக எழுதுறாங்க. ஏன்? அவனுக்கு தெரியும் அவங்களோட உள்ளத்துல உலகத்துல ஒன்றை கொண்டு ஒன்றும் நடக்காது, அல்லாஹ் மட்டும் தான் செய்யறான் என்ற சிந்தனைக்கு அவங்கள வழி கிடைக்கல என்ற நம்பிக்கை அவன் உள்ளத்துல இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இஸ்லாமிய வரலாற்றை பற்றி பார்த்தோம் என்றா, யாருக்கு அல்லாஹோட தொடர்பு இருந்துச்சோ அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை காலடியில கொண்டு கொடுத்தான். அவங்களை கண்டு அந்நியவர்கள் விரண்டோடின சம்பவங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். முழு உலகமும் அடிமையாக கூடிய சம்பவம் யாருக்கு? யார் உள்ளத்தில் அல்லாஹ்க்கு, அவருக்கு முழு உலகம் அடிமையாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள்ல வெறுமனே 20,000 சஹாபாக்கள் மட்டும்தான். எருமுக்குடிய பகுதி நீங்க போயிட்டு பார்க்கலும் 20,000 சஹாபாக்கள் மட்டும்தான். சின்னொரு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. சின்னொரு பகுதி ஜோர்டானுடைய பகுதியில் இருக்குது, சின்னொரு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எதிராக வந்தவங்க கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் படை அளவுல பார்த்தா மிகவும் குறைவானவங்க. அவங்களோட ஆயுதங்கள் மிகவும் குறைவானது, அவங்களோட வாகனங்கள் மிகவும் குறைவானது. ஒரு கட்டத்தில் எழுதுறாங்க, வந்த அரசர் சொன்னாரு, சலாமுன் அலைக்கும் லா லிகாஅ பஅதகும். அந்த அரசர் சொல்லிட்டு ஓடுறாரு, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், இதுக்கு போற வாழ்க்கையில நாங்க உங்களை சந்திக்கவே மாட்டோம் என்பதாக சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு என்னத்தை கொடுத்திருந்தான். எங்க இருந்தாங்க சஹாபாக்கள்? அல்லாஹ்வோட தொடர்பு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராயிச்சு, அல்லாஹ் எல்லா நிலைமையும் சீராக்கினான்.
அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுத்தாங்க. எப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்கள் குறைஞ்சாங்களோ, எப்ப அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடக்கூடிய மக்கள் உலகத்துல குறைஞ்சாங்களோ, நாளுக்கு நாள் தோல்விக்கு மேல தோல்வி உருவாகி கொண்டே போச்சு. உக்பத் பின் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற கூடிய ஒரே ஒரு சஹாபி, சகோதரர்களே பெரியார்களே, எத்தனை கிலோமீட்டர் போறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டும் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பின்னால வெளியாகி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. டியூனிசியா போறாரு, லிபியாக்கு போறாரு, முழு ஜெசாயிர்லயும் சுத்துறாரு, கடைசியில மொரோக்கோவுக்கு வாராரு. இந்த சஹாபி இவ்வளவு பெரிய பயணத்தையும் போனது வெறுமனே ஒட்டகத்திலையும் கழுதலையும் மட்டும்தான். உலமாக்கள் எழுதுறாங்க எத்தனை கிலோமீட்டர் கேட்டா 7600 சொச்சம் கிலோமீட்டர் போனாங்க. 7600 சொச்சம் கிலோமீட்டர் அந்த சஹாபி எந்த ஒரு வாகனமும் இல்ல, வெறுமனே ஒட்டகத்தோட மட்டும் போனாரு. மொரோக்கோவுடைய எல்லைக்கு போறாரு. மொரோக்கோவையும் தாண்டி போகக்கூடிய நேரத்துல முன்னால கடல் வருவது, பெரிய கடல். சஹாபி சொன்னாரு, கை சேதப்படுறாரு, பெரிய நஷ்டமே, பெரிய கை சேதமே. எனக்கு முன்னால ஒரு கடல் வந்து என்னுடைய அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய மெசேஜ நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த சஃபர இந்த கடல் தடையாக மாறி என்பதாக சொல்றாங்க. கவலைப்படுறாங்க, யோசிக்கிறாங்க என்ன செய்யலும். நான் அல்லாஹ்வை பத்தி பேசணும், நான் அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை கொண்டு போகணும், அல்லாஹ் தான் காலிக் என்றதை விளங்கப்படுத்தணும் என்ற அந்த துடிப்பு உள்ளத்துல என்ன செஞ்சாங்க, தாண்ட ஒட்டகத்தை குதிரை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா தன்னுடைய முன்னால இந்த கடலுக்கு போட்டாங்க. இறக்குறான் கடலுக்குள்ளால. எந்த அளவு தூரம் போகலுமோ அந்த அளவு தூரம் போறாங்க. போனதன் பின்னால அந்த இடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னையால ஏண்டிய முயற்சியை செஞ்சு முடிச்சுட்டேன், யா அல்லாஹ் இதற்கு மேல் என்னையால போயிலும் நான் நிச்சயமாக போவேன். அந்த ஊர்கள்ல மக்கள் நீக்கிறாங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியும், யா அல்லாஹ். ஆனா நான் எனக்கு சக்திக்குட்பட்டவாறு உன் உதவிகளை வச்சு நான் என்னுடைய எல்லைக்கு வந்திருக்கிறேன். இதற்கு பின்னால நீ தீன உன்னுடைய ரிசாலத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிறதோட பொறுப்பு ரப்பே என்று துஆ செய்யறாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் மேப்பை பாத்தீங்கன்னு சொன்னா அதை கமிட்டிக்கக்கூடிய நாடு USA இருந்து கொண்டிருக்குது. சகோதரர்களே பெரியார்களே, அந்த சஹாபியுடைய கவலை முழு உலகத்துக்கும் தீன் போகணும், முழு உலகத்துக்கும் தீன் போகணும் என்ற கவலை தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க. முழு உலகத்துக்கும் தீன் போகணும் தியாகம் செஞ்சாங்க. எப்ப பூமிக்கு மேலால அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய தீனை பற்றி பேசக்கூடிய மக்கள் குறைவாங்களோ, அந்த எண்ணம் இல்லாமல் போகுமோ, அந்த சிந்தனை அடியோட கழட்டப்படுமோ, சகோதரர்களே பெரியார்களே, இஸ்லாமிய வல்லரச நாடுகளும் முர்த்ததாக மாறுறதுல சந்தேகம் கிடையாது. எழுதுறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தின மஸ்ஜிதை பத்தி மட்டும் எழுதுறாங்க. அந்த மஸ்ஜிதுல அந்த ஹவுதுல மட்டும் ஒரே நேரத்துல 1000 பேருக்கு வுது செய்யலாம். அவ்வளவு பெரிய ஹவுத கட்டி வச்சிருந்தாங்க. 1000 பேருக்கு ஒரே நேரத்துல வுது செய்யலும் என்றா கேட்கிறாங்க, அந்த மஸ்ஜிதுல ஒரே நேரத்துல எத்தனை பேருக்கு தொழலாம்? அவ்வளவு பெரிய மஸ்ஜித் கட்டி வச்சிருந்தாங்க. எழுதுறாங்க தாரீഖ்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு கேட்டா ஒரு கட்டத்துல அந்த மஸ்ஜித் ஒரு சர்ச்சாக மாறிச்சு என்பதாக எழுதுறாங்க. பின்னால் எழுதுறாங்க ஏன் காரணம் என்று கேட்டா அந்த ஊர்ல மக்கள் பின்னால் ஒரு காலத்துல அல்லாஹ்வை பத்தி பேசுறதை விட்டு போட்டாங்க. மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை செல்றதை விட்டு போட்டாங்க. அந்த ஊர்கள் அல்லாஹ் பெரும் பெரும் ஈசவி சர்ச்சுகள் உருவாச்சு என்பதாக எழுதுறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம், நாங்க உலகத்துல என்னத்தை கூடியாக பேசுறோம்? அல்லாஹ்வை பத்தி பேசுறோமா, இல்லைன்னா மக்லூக்க பத்தி பேசுறோமா? காலிக்குடைய குதிரத்தை பேசுறோமா, மக்லூக்குடைய குதிரத்தை பேசுறோமா? தீன் இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டும் தூரமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தீனை சுமந்து கொண்டு வந்தவங்க தான் நபிமார்கள். இந்த தீனை சுமந்து கொண்டு பூமிக்கு மேல வந்தவங்க தான் நபிமார்கள். ஒவ்வொரு நபியும் இந்த பூமிக்கு மேலால வந்தது இந்த கலிமாவை சொல்றதுக்கு மட்டும்தான்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உழைப்பு தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்த அத்தனை நபிமார்களும் செஞ்ச வேலை. இதை விட பொறுமதியான ஒன்று இருந்திருந்தா அல்லாஹ் அந்த நபிமார்கள் அந்த வேலைக்கு பயன்படுத்தியிருப்பான். இல்ல, அதை விட பொறுமதியானது ஒன்று பூமிக்கு மேலால இல்ல. இதுதான் வேலை, இதுதான் உழைப்பு. இந்த உழைப்புக்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கையும் தியாகம் செஞ்சாங்க நபிமார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்தாலும் சரிதான், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களோட வாழ்க்கையும் ஆச்சரியமானது. அவங்களோட முழு வாழ்க்கையுடைய சாராம்சமும் ஒன்றே ஒன்றுதான், இஅலாஉ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துல மேலோங்கணும் என்றது மட்டும்தான். இதை தவிர வேறொரு முயற்சி, வேறொரு திட்டம், வேறொரு உழைப்பு அந்த நபிமார்கள் கிட்ட இருக்கவே இல்லை, இருக்கவும் முடியாது. அல்லாஹ் இந்த தீன தெரிவு செஞ்சு அந்த நபிமார்களை கொடுத்து அனுப்பினான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சஹாபாக்களும் அதற்கு பின்னால இதே தீன அவங்களோட வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் சுமந்தாங்க. அதற்கு பின்னால வந்த தாபியங்கள் இதே தீன் மக்களுக்கு மத்தியில பேசி செய்யணும் என்பதற்கான முயற்சி செஞ்சாங்க. அவங்க தொடர்ந்து வந்த தபூ தாபிஈன்களுடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், இதே தீன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பேசி சேரணும் என்பதற்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்க. தீன கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த மக்களுக்கு தீண்ட கவலை தான் நாகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. பெரும் பெரும் சஹாபாக்கள் மதீனா விட்டும் வெளியே போனது அவங்களோட சொந்த லாபத்துக்கு இல்ல, அவங்களோட சொந்த தேவைக்கு இல்ல. எல்லா சஹாபாக்களும் மதீனா முனவ்வரா விட்டு வெளியே போனது இஅலாஉ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமிக்கு மேலால நிலைநாட்டப்படணும் என்ற சிந்தனை மட்டும்தான். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு முஃப்தி, எவ்வளவு பெரிய சஹாபி, மதீனால மௌத்தா போற சிறப்பு தெரியாதவரா, மதீனால ஈக்க வேண்டிய சிறப்பு தெரியாதவரா. அவங்களோட கபிரிஸ்தான் ஷாம்ல ஜோர்டானுடைய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் போனாங்க, ஏன் நடந்து போனாங்க? ஒரே ஒரு காரணம், தீன் மேலோங்கணும் என்றது மட்டும்தான். ஷாமுடைய பகுதியில மட்டும் 36,000 சஹாபாக்களோட கபிரிஸ்தானிக்கு என்பதாக ரிவாயத்தில் இருக்கிறது. 36,000 சஹாபாக்கள் மதீனா விட்டு வெளியே வந்தது எதற்காக வேண்டி? இஅலாஉ கலிமத்தில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது ஒவ்வொரு மனிதனையும் போய் தடையணும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கம் போகணும் என்பதற்காக மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் விளங்கணும் என்றது மட்டும்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எவ்வளவு விளங்கி இருக்கிறோம், எங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளவு அல்லாஹ் பத்தி பேசியிருக்கிறோம், எல்லாத்தையும் பிளான் பண்றோம். எங்களோட லைஃப்ல எங்களோட வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனையும் பிளான் பண்றோம். ஒரு சஃபர் துனியாவுக்காக வேண்டி போறதா நாங்க யோசிக்கிறோம் எப்படி போகணும் என்று. நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்போம், ஏண்ட மனைவி கிட்ட, ஏண்ட குழந்தைகள் கிட்ட அல்லாஹ் வாரத்துக்கு நான் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய சிந்தனை வாரத்துக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மகத்துவம் வாரத்துக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு நாங்க எல்லாரும் பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுறோம். பிரச்சனைகளை நாங்க எக்கச்சக்கமாக பேசுறோம். அங்க பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படி பிரச்சனை. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பிரச்சனை ஒரு நாளும் முடியாது. இது வரைக்கும் என்று கேட்டா அல்லாஹ்வோட தொடர்பு சீராகும் வரைக்கும் முடியாது. அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சீராகும் வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்ப பிரச்சனை சீராகும் என்றா அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்பு சீராகினா பிரச்சனை சீராகிறோம். அந்த தொடர்பு எப்ப சீரானதாக மாறாதோ, எப்ப அந்த தொடர்புல குறை இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனை கூடிக்கொண்டே தான் இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்துல வரணும், அவனுடைய சக்தி உள்ளத்துல வரணும். அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகை அது அவன் கடமை, அல்லாஹ் அடையறதுக்காக வேண்டி என்ற சிந்தனை உள்ளத்துல வரணும். ஏண்ட தொழுகை நான் யாருக்காக வேண்டி தொழுகிறேன், ஏண்ட சஜதா யாருக்காக வேண்டி உண்டான சஜதா, ஏண்ட தக்பீர் யாருக்காக வேண்டி உண்டான தக்பீர், ஏண்ட திலாவத் யாருக்கு சொந்தமான திலாவத், ஏண்ட சதகா யாருக்கு சொந்தமான சதகா, என்னுடைய மனைவியோட பேசுறேன் யாருக்காக வேண்டி பேசுறேன், ஏண்ட சமூகத்துக்காக வேண்டி முயற்சி செய்றேன் யாருக்காக வேண்டி செய்றேன். இன்றைக்கு எல்லாமே பிரச்சனையாக மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இல்லாம மக்களோட திருப்திக்காக வேண்டி மாறிச்சு. அந்தந்த பொருட்கள் சோதனையாக மாறிச்சு.
எப்ப எங்கட முயற்சிகள், எங்கட கவலைகள், எங்கட சிந்தனைகள் அல்லாஹ்வுடைய தீனாக மாறுமோ, அல்லாஹ் இந்த துனியாவை கொண்டு காலட்ல சேர்ப்பான். இந்த துனியா கேவலப்பட்டு காலட்ல வந்து சேரும் என்ற சந்தேகம் கிடையாது. எப்ப துனியா தான் பெருசாக மாறுமோ, தீண்ட சிந்தனை கிடையாது, ஆகிரத்துடைய சிந்தனை கிடையாது, ஹலாலான சம்பாத்திய சிந்தனை கிடையாது, மஹரம் பேரோடும் சிந்தனை கிடையாது, மனைவியோட அன்பாக இருக்கோடும் சிந்தனை கிடையாது. எப்ப தீனுக்கு மாற்றமான நிலைமைகளை நாங்க எங்களுக்கு முன்னால வச்சு முயற்சி செஞ்சு கொண்டிருப்போமோ, அந்த வரைக்கும் நாங்க நஷ்டத்தில் இருக்கிறோம் என்ற சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் இதை உணர்ந்தாங்க, இத வாழ்க்கையில விளங்கினாங்க. இத வாழ்க்கையில விளங்கினதுனால தான் தன்னுடைய மனைவி இல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயார், தன்னுடைய தொழில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயார், தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுத்தாங்க. ஏன் என்று கேட்டா, அல்லாஹ்வ கிடைச்சா எல்லாம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைக்கலண்டா ஒன்றும் கிடைக்காது என்ற நம்பிக்கை உள்ள தெரிஞ்சு எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யப்பட்டாரா, அல்லாஹ் கிடைப்பானா நான் மன்னிக்க தயார். என்னுடைய வியாபாரமா விட்டுட்டு போகணுமா, அல்லாஹ் கிடைப்பானா விட்டுட்டு போ தயார். சஹாபாக்களோட வாழ்க்கையில் இருந்த தன்மை இது மட்டும்தான். அல்லாஹ் கிடைப்பானா நான் எதையும் விட தயார். வாழ்க்கையில அல்லாஹ் இல்லாமல் போனா எதுவும் கிடைக்கும் என்றா எனக்கு ஒன்றும் தேவையில்ல, அல்லாஹ் கிடைச்சா மட்டும் போதும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு சம்பவமும் அதுக்கு உதாரணம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம், நெருப்புல தூக்கி போடப்பட்டாங்க, எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம். என்ன வார்த்தை சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல் ஓதிக்கொண்டே இருந்தாங்க வாழ்க்கையில. இல்ல அல்லாஹ்வா, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நெருப்பு அல்லாஹ் கூலானதாக மாற்றி கொடுத்தான். தன்னுடைய மனைவி மக்களை விட்டுட்டு போறாங்க, யாருமே இல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவங்களோட தாயாரும் மட்டும் தான் நிற்கிறாங்க. ஒரே ஒரு கேள்விதான் மனைவி கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இங்க விட்டுட்டு போ சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளையா? திரும்பி பார்க்கவும் இல்ல, தலையாட்டினாங்க. ஓ, அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த பெண்ணுடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற ஒரே ஒரு ஈமான் வார்த்தை. ஹஜ்ஜுடைய கடமை இந்த வரைக்கும் இருக்குது, கியாமத்துடைய நாள் மட்டும் இருக்குது. ஈமானுடைய வார்த்தை மட்டும் தான். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையா, அலர்ரசி வல்லை, தலைக்கு மேல நாங்க வச்சு அமல் செய்யறோம், பிரச்சனை இல்ல, அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஹஜ்ரத் முஆவியா கிட்ட ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. வறுமையை சொல்லி எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் வருது, தூங்குறாங்க. தூக்கத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து கேக்குறாங்க, என்ன நிலைமை? சொன்னாங்க, இல்லையா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் வறுமையா இருக்குது வாழ்க்கையில, என்ன செய்ய போறீங்க? இல்ல ஹஜ்ரத் முஆவியாவுக்கு கடிதம் எழுத போறேன். கேட்டாங்க, துரீது மக்லூக்கன் மிஸ்லக, உங்களைய போல ஒரு மக்லூக் கிட்ட உங்களோட உதவியை சொல்லி உங்களோட பிரச்சனை சொல்லி உதவி கேட்க போறீங்களா? சொல்லிட்டு ஒரு துஆ படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் மக்தி ஃபீ கல்பி ரஜா வகதா ரஜாஇ அம்மன் சிவா ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக் அல்லாஹும்ம வமா ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تبلغ اليه مسألتي ولم تنتهي اليه رغبتي ولم يجري على لساني مما اعطيت احدا من الاولين والاخرين من اليقين فخصني بالذكر يا رب العالمين. துஆ படிச்சு கொடுத்துட்டு மறந்துட்டாங்க. சொல்றாங்க, ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கனவுல இருந்து முடிச்சேன், துஆ எனக்கு பாடமாக இருந்துச்சு. அலஹ்து பிஹா உஸ்பூஅன். சொல்றாங்க ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த துஆவை வச்சு நான் ஒரே ஒரு கிழமை அல்லாஹ் கிட்ட கெஞ்சி அழுதேன். சொல்றாங்க, பின்னால எனக்கு ஒரு கடிதத்தோடு ஒரு பை வருவது. கேட்டேன், யார் அனுப்பினது? சொன்னாங்க, முஆவியா அனுப்பினாரு. என்ன அனுப்பிக்கிறாரு? சொன்னாங்க, இல்ல சில காசிகள் தள்ளி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிக்கிறாரு. தொடர்ந்து பாக்குறாங்க, ஹஜ்ரத் முஆவியா கிட்ட கடிதம் வந்திருக்குது, நான் உங்களுக்கு 1,00,000 தீரான் அனுப்பிக்கிறேன், உங்களோட செலவுக்கு நீங்க வச்சுங்க என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வை யாரு நம்புறாங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான். துனியாவுடைய அஸ்பாபுகளுக்கு அல்லாஹ் மாற்றமானவர்கள் உதவி செய்வான்.
ஏன் சகோதரர்களே பெரியார்களே, இந்த அஸ்பாப் ஒன்றும் அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை, அதன் பக்கம் அல்லாஹ் தேவையும் காண மாட்டான். அல்லாஹ் குதிரத்தை உதவி செய்யக்கூடியவன், அல்லாஹ் குதிரத்தை வச்சு உதவி செய்யக்கூடியவன். சஹாபாக்களோட வாழ்க்கையில் இருந்தது இந்த அல்லாஹ் மட்டும்தான். துனியாவுக்கல்ல, துனியாவுடைய மோகம் இல்ல, துனியாவுடைய சிந்தனை இல்ல. சஹாபாக்களோட மனைவிமார்கிட்ட இருந்தது அல்லாஹ் மட்டும்தான், அந்த குழந்தைகள் அல்லாஹ் மட்டும்தான். இன்றைக்கு கவலையான நிலம் என்னன்னு கேட்டா, என் மனைவியுடைய எல்லா தேவையும் அனலைஸ் பண்ணி இவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று செஞ்சு வைக்கிறோம். என் புள்ளட தேவை எல்லாத்தையும் இனம் கண்டு என் புள்ளைக்கு இதுதான் தேவைன்னு செஞ்சு வைக்கிறோம். ஆனா எத்தனை வீட்டுக்குள்ளால தீனுடைய அமல்கள் நடக்குது, எத்தனை வீட்டுக்குள்ளால அல்லாஹ்வுடைய குத்ரத் பேசப்படுவது, எத்தனை வீட்டுக்குள்ளால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துடைய மகத்துவம் பேசப்படுவது. சகோதரர்களே பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை இன்றைக்கு பூமிக்கு மேலால கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஜமான்ல நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். செல்றோம் நாங்க முஸ்லிம்கள் தானே என்று எங்களுடைய உள்ளங்களை நாங்களே சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல இல்ல சகோதரர்களே பெரியார்களே, அந்த சுன்னத்துடைய மகத்துவம் வீட்டுக்குள் இருந்து வரணும். அந்த சுன்னத்துடைய பெரும் தன்மை தாயும் தகப்பனும் சேர்ந்து பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். அந்த வீட்டுக்குள்ளால் இருந்து உருவாகக்கூடிய புள்ள தீன்தாரியா துனியாதாரியா என்று முடிவு செய்யறது உம்மடையும் வாப்படையும் பொறுப்பு. அந்த உம்மா வாப்பா எந்த அளவுக்கு இந்த தீன அல்லாஹ்வை கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய ரிசல்ட் தீனுடைய ரிசல்ட்டாக இருக்கும். அவர் எந்த லெவலுக்கும் போவாரு துனியால. அவர் டாக்டர் ஆகுவாரு, லாயர் ஆகுவாரு, இன்ஜினியர் ஆகுவாரு, பெரும் பெரும் சாதனை உருவாக்கக்கூடிய மனிதனாக மாறுவாரு. ஆனா அல்லாஹ்வை வாழ்க்கை முழுக்க வைப்பாரு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருப்பாரு, 5 நேரம் தொழுகையை முன்வைப்பாரு. ஏன்? வீட்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட தர்பியத் தீனுடைய தர்பியத் என்றதனால, வீட்டுக்குள்ள கொடுக்கப்பட்டது அல்லாஹ் என்றதனால, வீட்டுக்குள்ள பேசப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்றதனால. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு எப்படியாப்பட்ட சமூகமாக மாறுறோம் என்றா மஸ்ஜிதை விட்டும் விரண்டோடக்கூடிய சமூகத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். மஸ்ஜிதை விட்டு ஓடக்கூடிய காலம். மஸ்ஜிதுக்கா எங்களுக்கு போய் உட்கார்ந்து அமல் செய்ய நேரம் இல்ல. இல்ல, எந்த ஊர்ல எந்த இடத்துல மஸ்ஜித் என்றது ஹயாத்தாக்கப்படுமோ அந்த ஊர் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். அந்த ஊர்ல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சேர்ப்பான். அந்த ஊர்ல அல்லாஹ் வாலிபர்கள் அல்லாஹ் சிறந்தவர்களாக மாற்றிட்டுருவான். எந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு வெளியால நாங்க இருப்போமோ அந்த அளவுக்கு அந்த ஊர்களோட கயிறுகள் என்றது யோசிக்கப்பட வேண்டிய. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே பெரியார்களே, இது எல்லா திருத்தத்தையும் இந்த எல்லா திருத்தத்துடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தந்து அனுப்பியிருக்கிறான் பூமிக்கு மேலால. என்ன வெற்றி? இந்த தீனுடைய உழைப்பை கொண்டு மட்டும்தான் எல்லா திருத்தத்துக்கும் வெற்றி என்றதை நான் நீங்கள் மறந்துடக்கூடாது. தீண்ட உழைப்பு எப்ப இல்லாமல் பேசுறோமோ அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை பூமிக்கு மேல் இறங்கும். அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை பூமிக்கு மேல் இறங்கும். சூரத்து தௌபா என்ற ஒரு சூறாவே இருக்குது குர்ஆன்ல. சகோதரர்களே பெரியார்களே, ஒரு ஆலிம் எழுதுறார் ஒரு கட்டுரை, ஏன் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு சூரத்து தௌபா என்று பெயர் வச்சான்? ஜினா செஞ்சவங்களோட பாவம் மன்னிப்பு அந்த சூறால சொல்லப்பட்டதுனாலயா? வட்டி எடுத்த மக்களோட பாவ மன்னிப்பு செல்லப்பட்டதுனாலயா? இல்ல யுத்தத்துல போ ஏன் அந்த சூறாக்கு தௌபா என்ற பேர் எழுதுறாங்க? ஏன் அந்த பேர் என்று கேட்டா 3 சஹாபாக்களுடைய தௌபா பத்தி அல்லாஹ் அந்த சூறால பேசுறான். அந்த 3 சஹாபாக்களும் என்ன பாவம் செஞ்சாங்க? என்ன பாவம் செஞ்சாங்க? பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சாங்களா? சகோதரர்கள், சஹாபாக்கள் செஞ்ச பாவம் என்னது? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தீனுக்கு போகாம தன்னுடைய அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொஞ்சம் தாமதமாகி போகலாம் என்று முடிவெடுத்து தாண்ட ஊர்ல இருந்தது தான் அவங்க செஞ்ச பாவம். அவங்க செஞ்ச பாவம். குர்ஆன் தெளிவாக பேசுது. அந்த சஹாபாக்கள் 3 பேரும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு போவல்ல, தன்னை தடுத்து கொண்டாங்க. அதனால தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து காரணம் சொன்ன எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க, இந்த 3 சஹாபாக்களை தவிர. இந்த 3 பேருடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க பேசப்படாதே, நீங்க உங்களோட பேச ஒதுக்கி விட்டுறணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் 3 பேரும்
கடைசியாக 40 நாள் பேசல, பின்னால கட்டளை வருவது மனைவிமார் விட்டும் பிரிஞ்சிருங்க, மனைவிமார் விட்டும் பிரிஞ்சாங்க. சகோதரர்களை, இவ்வளவு பெரிய தண்டனையும் ஏன் காரணம்? அல்லாஹுடைய தீனுக்கு நேரம் எடுத்தாங்க. வெளியாகுவோம் வெளியாகுவோம் வெளியாகுவோம், கடைசி மட்டும் வெளியாகல. இன்றைக்கு உலகத்துல பெரும்பான்மையான ஆக்கள் சொல்றது, என்னோட துஆக்கள் கபூல் செய்யப்படுவதில்லை, நாங்க எவ்வளவு கேட்கிறோம் கிடைக்குதில்லை சொன்னாங்க. எப்ப உண்மை நன்மையை கொண்டு ஏவரதை விட்டுருவாங்களோ, தீமையை கொண்டு தடுக்கிறத விட்டுருவாங்களோ, இந்த நேரத்துல அவங்க துவா கேட்பாங்க, துவாவுக்கு பதில் கொடுக்கப்பட மாட்டேன் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும், எல்லா விதமான கஷ்டங்களுக்கும், எல்லா விதமான நிலைமைகள் பயிராகிறதுக்கும் ஒரே ஒரு வழி, அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவது மட்டும்தான். அந்த அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எங்களோட உள்ளத்துல வாரது மட்டும்தான். அந்த அல்லாஹுடைய சக்தியை விளங்குறது மட்டும்தான். அந்த அல்லாஹ்வை விளங்குறதுக்கு லேசான வழி இன்னைக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உழைப்புல நாங்க வெளியாகி போறது மட்டும்தான். வேற எந்த கொண்டும் எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் உருவாக போறதும் இல்லை, அதை எதிர்பார்க்கறதும் போய் வேலை. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அல்லாஹுடைய உதவியை குறைந்து சேர்க்கக்கூடிய உழைப்பு, அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய உழைப்பு, இந்த உழைப்புல அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது. இந்த உழைப்பை நாங்க செய்வோம் என்றா அல்லாஹுடைய உதவி டிரெக்டாக காணக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, முழு உலகத்திலையும் எப்படி நாங்க இன்றைக்கு உலகத்துல ஒரு சாரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க என்று சந்தோஷப்படுறோமோ, அதே போல ஒரு சாரார் இன்றைக்கு எங்களுக்கு விளங்காம இஸ்லாத்துக்கும் தூரமாகிக் கொண்டே இருக்கிறாங்க. அபுல் ஹசன் நதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் எழுதுறாங்க, ரித்தத்துல் வலா அபூபக்கர் லஹா என்ற சின்ன ஒரு ரிசாலா எழுதுறாங்க. அதுல சொல்றாங்க, இன்றைக்கு மக்களோட சிந்தனைகள் ஆச்சரியமானது. என்ன சிந்தனை கேட்டா, மக்கள் விளங்கிக்கிறாங்க உலகத்துல முர்த்ததாக என்று சொன்னா அவங்க மஸ்ஜிதை விட்டும் இஸ்லாத்தை விட்டு அவங்க பகிரங்கமாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொரு மதஸ்தலத்துல உட்கார்ந்து அந்த கடவுளை வணங்குறது ஒரு முர்த்தத் மட்டும், அவங்க மட்டும்தான் முர்த்தத் என்று விளங்கிக்கிறாங்க என்பதாக எழுதுறாங்க. சொல்றாங்க, இது ஒரு வகையான முர்த்தத்தாக இருந்தாலும் அது இல்லாம இன்றைக்கு உலகத்துல மக்கள் சிந்தனா ரீதியாக எத்தனையோ பேர் முர்த்தத்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சிந்தனா ரீதியா முர்த்ததுகளா மாறிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி சிந்தனை? படித்தாத்தான் வாழையிலும், சல் இருந்தாத்தான் வாழையிலும், பெரும் பெரும் செல்வம் இருந்தாத்தான் வாழையிலும், பெரிய பெரிய ஏற்பாடு இருந்தாத்தான் வாழையிலும் சொல்றாங்க. இந்த சிந்தனையும் ஒரு மனிதனை இருக்குதாவது கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த சிந்தனை எங்கிருந்து விளக்கப்படுவது? ஒரு புள்ள போகக்கூடிய எல்கேஜிலிருந்து விளக்கப்படுவது. சகோதரர்களே, பெரியார்களே, அது இல்லாமல் போகணும் என்றா கட்டாயம் அந்த படிப்பு கொடுக்கிறது எந்த ஒரு தவறும் இல்லை. அதற்கு மேலால நாங்க என்னத்தை கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் கொடுக்கப்படணும், குர்ஆன் சிந்தனை கொடுக்கப்படணும், தீன் மகத்துவம் கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கணும் என்றா நானும் நீங்களும் எங்களோட நேரம் காலங்கள் எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி முழு உலகத்துக்கும் போயிட்டு பாடுபடக்கூடிய மக்களாக மாறணும். அப்படி மாறதுக்கு தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ்?